ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒன் எக்ஸ் பெட்டில் வந்து எப்படி கம்ப்ளீட் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இதுக்கான லிங்க் உங்களுக்கு வேணும்னா நம்மளோட டெலிகிராம் சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அந்த லிங்கை கிளிக் பண்ணி போனீங்கன்னா நம்ம சேனலில் பின் பண்ணி வச்சிருப்போம். அந்த லிங்க் அண்ட் தென் ப்ரோமோ கோட் ரெண்டுமே இருக்கும், அதை யூஸ் பண்ணிக்கோங்க. இதில் வந்து நீங்கள் வெப்சைட்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், அப்ளிகேஷனாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். அப்ளிகேஷனுக்கு மேலேயே டவுன்லோட் ஆப்ஷன் கேட்கும். இதில் எது பெஸ்ட்டுன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ஆப்பாகவே யூஸ் பண்ணிக்கோங்க. ஆப்பாக யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து ஒன்ஸ் லாகின் பண்ணிட்டீங்கன்னா ஆப் அன்இன்ஸ்டால் பண்ணுற வரை லாகின்லேயே தான் இருக்கும். வெப்சைட்டாக யூஸ் பண்ணுறீங்கன்னா நீங்கள் எப்பப்பெல்லாம் உள்ளே வரீங்களோ அப்பப்பெல்லாம் லாகின் பண்ண வேண்டியது இருக்கும், கேப்சா என்டர் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ அது கொஞ்சம் உங்களுக்கு ஹெட்டுக்கான ப்ராசஸாக தான் இருக்கும். ஸோ இந்த நம்மளோட லிங்கை கிளிக் பண்ணி வந்துட்டிங்கன்னா இங்கே உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் இப்படி தான் இருக்கும். ஸோ மேலே ரெஜிஸ்ட்ரேஷன் இங்கே இருக்கிறத வந்து கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு 4 ஆப்ஷன் வரும். பை ஃபோன், ஒன் கிளிக், பை இமெயில், சோசியல்னு. இதில் நீங்கள் இப்போ ஃபஸ்ட் டைம் ரெஜிஸ்டர் பண்ணும்போதே பை ஃபோன் ஆப்ஷன் கொடுத்து பண்ணிடுங்க. ஏன்னா நீங்கள் வித்ரா எடுக்கும் போது மீதி இந்த டீட்டெயில்ஸ்லாம் என்டர் பண்ண வேண்டியது இருக்கும். அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் இப்போயே பண்ணிடுங்க. பை ஃபோன் ஆப்ஷன் கொடுத்தவட்டி உங்களோட ஃபோன் நம்பர் போடுங்க, ஓடிபி வரும், ஓடிபியை ப்ளேஸ் பண்ணிடுங்க. செலக்ட் கரன்சி, அதுவே ஆட்டோமேட்டிக்காக செலக்ட் ஆயிரும். ப்ரோமோ கோட் வந்து இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லேயே ப்ரோமோ கோட் கொடுத்துருப்பேன். அப்படி இல்லைனாலுமே நம்மளோட டெலிகிராம் சேனலில் லிங்க்கு கீழேயே ப்ரோமோ கோட் இருக்கும். அந்த ப்ரோமோ கோட் போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட் டைம் டெபாசிட் போனஸ் அப் டு 250% வரை கிடைக்கும். ஸோ அந்த ப்ரோமோ கோட் மறக்காமல் யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் இது வந்து லாஸ்ட்டாக இருக்க ஆப்ஷன் வந்து உங்களுக்கு ஃபஸ்ட் டைம் டெபாசிட்டில் எந்த போனஸ் எடுக்குன்னு கேட்டிருப்பாங்க. நீங்கள் வந்து மோஸ்ட்லி நம்ம குரூப்லாம் ஸ்போர்ட்ஸ் பெட் பண்ணுறதுனால ஸோ நீங்களும் ஸ்போர்ட்ஸை சூஸ் பண்ணிக்கோங்க. போனஸ் ஃபார் ஸ்போர்ட்ஸ் பெட்டிங்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு சேவ் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. ஸோ இதை கொடுத்துட்டு நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிங்கன்னா ஒரு கேப்சா வரும். நான் வந்து டேரெக்டாக உங்களுக்கு ரிஜிஸ்டர் பண்ணி காட்ட முடியாது கைட்லைன்ஸ் படி. ஸோ அதனால் நான் சிம்பிளாக ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி கிளிக் பண்ணிட்டேன். இது வந்து ஒன் கிளிக் ரெஜிஸ்ட்ரேஷன், நீங்கள் ஃபுல் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிடுங்க. ஸோ ரிஜிஸ்டர்னு கொடுத்தனா உங்களுக்கு நார்மலாக அது பண்ணும்போது இப்படி தான் ஒரு கேப்சா வரும். இங்கே மேலே பார்த்தீங்கன்னா ஒரு 4 சிம்பிள் லைனாக இருக்கும், அதை அப்படியே நீங்கள் கீழே கிளிக் பண்ணணும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு லாக் சிம்பிள் மாதிரி இருக்கா, அதை கிளிக் பண்ணிவிட்டு செகண்ட் வந்து ஸ்டார் சிம்பிள் மாதிரி இருக்குது, தேர்ட் வந்து ஒரு வீல் மாதிரி இருக்குது, ஃபோர்த் வந்து ஒரு கேமரா மாதிரி இருக்குது. ஸோ இதை கிளிக் பண்ணிட்டு சென்டுன்னு கொடுத்தீங்கன்னா இதோட நமக்கு வந்து ஒரு டம்மியான அக்கௌண்ட், இந்த வீடியோக்காக ஒரு டம்மியான அக்கௌண்ட் வந்து கிரியேட் ஆயிரும். ஸோ இந்த அக்கௌண்ட்டுக்கான டீட்டெயில்ஸ் தான். இதை வந்து யாரும் யூஸ் பண்ணிடாதீங்க, ஏன்னா இது வந்து நான் இதோட க்ளோஸ் பண்ணிட போகிறேன். இதில் எந்த டீட்டெயில்ஸும் இல்லாததுனால உங்களுக்கு அமௌண்ட் டெபாசிட் பண்ணிங்கன்னா லாஸ் ஆயிரும். ஸோ இதுக்கப்புறமேட்டு அப்படியே வெளியே வந்துட்டோம்னா உங்களுக்கு ரெண்டு இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். நான் டோட்டலாகவே வந்து சொல்லிடுறேன், அப்போ தான் நிறைய பேருக்கு புரியும். ஸோ ஹோம் பேஜ் இப்படி தான் இருக்கும். நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஹோம் பேஜ் இப்படி இருக்காது, ஸ்போர்ட்ஸ் ஆப்ஷனில் இருக்கும். ஸோ இப்படி நீங்கள் இந்த பேஜுக்கு வரணும்னா ரொம்ப சிம்பிள் தான், ஒன்றும் பண்ண தேவையில்ல. மேலே இருக்க அந்த ஐக்கான், இந்த ஹியூமன் ஐக்கான் மாதிரி இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இங்கே லைனாக ஆப்ஷன்ஸ் வரும். இதில் எப்படி டெபாசிட் பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா இங்கேயே டெபாசிட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள், க்ரீன் கலரில் இருக்கும். ஸோ அந்த டெபாசிட் ஆப்ஷனுக்கு பக்கத்துலேயே வித்ராவலும் இருக்கும், அதை நம்ம அடுத்தது பார்க்கலாம். இதில் ஏகப்பட்ட டெபாசிட் ஆப்ஷன்ஸ் இருக்கும். இதில் நீங்கள் வந்து மோஸ்ட்லி நிறைய பேர் ஜிபே யூஸ் பண்ணுறதுனால நான் ஜிபே ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். ஜிபே கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இங்கே கொடுத்துருப்பாங்க மினிமம் டெபாசிட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஜிபேக்கு 300 ருபீஸ், மேக்ஸிமம் வந்து 10 லேக்கா 1 லேக்கான்னு எனக்கு 1 லேக் கிட்ட இருக்குது. நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் டெபாசிட் பண்ண போகிறீங்களோ அதை இங்கே என்டர் பண்ணிடுங்க. ஜிபேக்கு வந்து 300க்கு மேலே இருக்கும். இப்போ ஃபோன்பேக்கும் வேரி ஆகும், பேடிஎம் எல்லாத்துக்குமே ஒரு மினிமம் டெபாசிட் அமௌண்ட்டுங்கிறது வேரி ஆகிட்டே தான் இருக்கும். எல்லாத்துக்கும் ஒரே அமௌண்ட் கிடையாது. நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் என்டர் பண்ணுறீங்களோ அது பே பண்ணுறீங்களோ அதை என்டர் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இங்கே கொடுத்துருக்காங்கல்ல யூபிஐ ஐடி, இந்த யூபிஐ ஐடியை காப்பி பண்ணி உங்கள் ஜிபேயில் போட்டு பே பண்ணிடுங்க. பே பண்ண ஒட்டி உங்களுக்கு பேமெண்ட் ரெசிப்ட் வரும்ல, அதில் உங்களோட யூபிஐ ஐடி இருக்கும். அந்த யூபிஐ ஐடி இங்கே போட்டுருங்க. உங்களோட நேம் அதுவும் அதிலே காட்டும், அதை போட்டுருங்க. இந்த யூடிஆர் ரெஃபரன்ஸ் நம்பர் இதெல்லாம் இருக்குல்ல, நீங்கள் பேமெண்ட் பண்ண ஒட்டி அந்த பேமெண்ட் டீடைல்ஸ் வரும்ல, அதுலேயே கீழே பார்த்தீங்கன்னா யூபிஐ ரெஃபரன்ஸ் நம்பர் அப்படி இல்லைன்னா யூடிஆர் நம்பர் அதெல்லாம் காட்டும். அதை எடுத்துகிட்டு வந்து இங்கே போட்டு கன்ஃபார்முங்கிற ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களோட டெபாசிட் வந்து கன்ஃபார்ம் ஆயிரும். ஸோ இவ்வளோ தான் டெபாசிட் ப்ராசஸ். ஒரு 2 மினிட்ஸ் இல்லைனா 1 மினிட்ஸ்க்குள்ளார கம்ப்ளீட் ஆயிரும். இதுலேயே நம்ம அப்படியே எப்படி வித்ரா எடுக்கிறதுன்னு பார்த்துடலாம். டெபாசிட்க்கு எப்படி நிறைய ஆப்ஷன் இருக்கோ அதே மாதிரி வித்ராவுக்கு நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே தேர்டாகவே வித்ரா ஃபண்ட்ஸ்னு இருக்கும். ஸோ அதில் வித்ரா ஃபண்ட்ஸ் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் வரும். ஸோ வித்ராவலில் வந்து நீங்கள் கிரிப்டோலையும் வித்ரா எடுத்துக்கலாம். ஸோ அண்ட் தென் நான் எதை சஜஸ்ட் பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் வித்ராவல்னு இருக்குல்ல, இதில் பண்ணிங்கன்னா 5 மினிட்ஸ்க்குள்ளார உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டில் வந்து மணி ஆட் ஆயிரும். மினிமமாக எவ்வளோ இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா 1000 ருபீஸ். இதுவும் டெபாசிட் மாதிரியே தான், ஒரு மெத்தடுக்கும் அமௌண்ட்டுங்கிறது வந்து வேரி ஆகிட்டே இருக்கும். நான் உங்களுக்கு ஃபாஸ்ட் வித்ராவில் சொல்கிறேன். இதோட மினிமம் டெபாசிட் 1000 ருபீஸ் இங்கே கொடுத்துருப்பாங்க. உங்களோட பேங்க் அக்கௌண்ட் நம்பர், உங்கள் நேம், ஐஎஃப்சி கோட், பேங்க் நேம், யூபிஐ ஐடி, நீங்கள் ஏதாவது ஜிபே ஃபோன்பே யூஸ் பண்ணுறீங்கன்னா அதில் இருக்க யூபிஐ ஐடி போட்டு கன்ஃபார்ம்னு கொடுத்தீங்கன்னா நீங்கள் ஹியூமன் தாங்கிறத அவங்க வெரிஃபை பண்ணுறதுக்காக உங்கள்கிட்ட ஒரு கோடு கேட்பாங்க. அது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நான் அப்படியே ஷோ பண்ணுறேன். ஒரு ஆப் நீங்கள் டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அது என்னன்னா ஒரு 1.2 MB என்னவோ இங்கே நான் வச்சிருக்கேன் பார்த்தீங்களா, அத்தன்டிகேட்டர். இது வந்து கூகுள் ப்ளே ஸ்டோர்லேயும் அவைலபிளாக இருக்கும், அந்த ஆப்பிள்லையுமே அவைலபிளாக இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு ஆப்பிள் பற்றி தெரியல. ஸோ இது ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி நான் வந்து நிறைய ஆப் யூஸ் பண்ணுறதுனால பைபிட்லலாம் அந்த கோடு கேட்பாங்க. ஸோ நான் வந்து இதுதான் ஃபஸ்ட்டு இருக்கிறது தான் வந்து இந்த ஃபோனுக்கான கோடு. இப்போ இந்த கோடு வருதுல ஒரு 6 டிஜிட் கோடு, இது அப்படியே ஹோல்டு பண்ணி பிடிச்சிங்கன்னா காப்பி ஆயிரும். அதை அப்படியே எடுத்துகிட்டு வந்து நீங்கள் இங்கே டீட்டெயில்ஸ்லாம் என்டர் பண்ண விட்டு கீழே கோட் கேட்கும், அங்கே பேஸ்ட் பண்ணிட்டு கன்ஃபார்ம் கொடுத்துருங்க. ஒரு 5 மினிட்ஸ்க்குள்ளார உங்களோட வித்ரா உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்துடும். இப்போ எப்படி நம்ம ஸ்போர்ட்ஸில் பெட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஸ்போர்ட்ஸ் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் வந்து ஸ்போர்ட்ஸில் வந்து லைவ் கொடுக்குறதா இல்லை உங்கள் நேஷனல் டீம், அதாவது நம்மளோட நேஷனாலிட்டி வந்து இந்தியா. ஸோ இந்தியா மேட்ச் ஏதாவது நடந்துச்சுன்னா அதில் காட்டும். ஸோ வெறும் ஸ்போர்ட்ஸ் ஆப்ஷன் மட்டும் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு மேலே லோட் ஆகும்.
இப்போ பார்த்தீங்கன்னா இதில் பாப்புலராக போயிட்டு இருக்க எல்லா ஈவெண்ட்ஸுமே காட்டும். இதில் கிரிக்கெட், ஃபுட்பால், பேஸ்கெட்பால், கபடி நிறையா இருக்கும். எல்லா ஸ்போர்ட்ஸுமே கவர் பண்ணுவாங்க. நாம் வந்து இப்போ வெறும் கிரிக்கெட் மட்டும் கொடுத்துருவோம். ஏன்னா கீழே நமக்கு ஃபுட்பால் காட்டுது. ஸோ கிரிக்கெட் மட்டும் கொடுத்துட்டோம்னா கிரிக்கெட்டில் மட்டுமே நடக்கக்கூடிய லீக்ஸ் காட்டுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கரேபியன் பிரீமியர் லீக், இந்தியாவில் எப்படி ஐபிஎல்லோ அதே மாதிரி வெஸ்ட் இண்டீஸில் சிபிஎல், கரேபியன் பிரீமியர் லீக். இந்தியன் பிரீமியர் லீக்குங்கிறது வந்து சிஸ்டம் மூலிமா, அதாவது ப்ரீவியஸ் இயர் டேட்டாஸ்லாம் வச்சுக்கிட்டு கம்ப்யூட்டர் மூலிமா விளையாடக்கூடிய கேம். அது யாரும் ரியல் நினச்சி போட்டுறாதீங்க. ஸோ நாம் இன்னைக்கான மேட்ச் ப்ரிடிக்ஷன் சொல்லியிருந்தேன், ஆப்கானிஸ்தான் விசஸ் சவுத் ஆஃப்ரிக்கா ஓடிஐ சீரியஸ். ஸோ அதுக்கு நான் வந்து இந்த வீடியோ அப்லோட் பண்ணிட்டு ஒரு 5 o'clock கிட்ட ப்ரிடிக்ஷன் தருவேன். நம்மளோட டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ப்ரிடிக்ஷன்ஸ் எல்லாமே ஃப்ரீ தான், எந்த பேடு ப்ரிடிக்ஷனும் கிடையாது. ஸோ உங்களோட சேர்ந்து தான் நானும் என் பண்ண போகிறேன். நம்மளோட எஸ்டர்டே ப்ராஃபிட் எடுத்த மேட்ச் இங்கிலாந்து விசஸ் ஆஸ்திரேலியா, கிட்டத்தட்ட 2000 இன்வெஸ்ட் பண்ணோம். மொத்தமாக சேர்த்து 4800 rupees எடுத்திருக்கோம். இன்வெஸ்ட்மெண்ட் ப்ளஸ் ப்ராஃபிட் மட்டும் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 2800 rupees. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு கரேபியன், நான் இந்த இதை காட்டுறேன். இன்னைக்கு நம்ம சொன்ன மேட்ச் ஆப்கானிஸ்தான் விசஸ் சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு நம்ம இங்கே ஒரு ஆரோ மார்க் இருக்குல்ல, அந்த ஆரோ மார்க் அப்படியே கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே ஓப்பன் ஆயிரும். W1 இங்கே இருக்கும். W1னா ஃபர்ஸ்ட் டீம் ஆப்கானிஸ்தான், ட்ராங்கிறது 2 டீமும் ஒரே ஸ்கோர் அடிச்சு ட்ரா ஆகிறது தான் ட்ரா, அதாவது சூப்பர் ஓவர் போகும்ல அதுதான் ட்ரா. W2ங்கிறது வந்து சவுத் ஆஃப்ரிக்கா. இதில் எப்படி உங்கள் மணியை நீங்கள் கால்குலேட் பண்ணலாம்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 1000 rupees பெட் பண்ணுறீங்கன்னா 1000 இன்ட்டு மல்டிப்ளை சிம்பிள் போட்டு 1.79 அப்படின்னு உங்களோட கேல்குலேட்டரில் போட்டிங்கன்னா உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் ப்ளஸ் ப்ராஃபிட் ரெண்டுமே சேர்த்து வர அமௌண்ட் தான் உங்களுக்கான இது. இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு இன்றைக்கி சவுத் ஆஃப்ரிக்கா மேலே போட போகிறேன்னா நான் வந்து W2 கிளிக் பண்ணணும். ஏன்னா செகண்ட் இருக்கிறது தான் சவுத் ஆஃப்ரிக்கா. W2 கிளிக் பண்ணேன்னா எனக்கு கீழே வந்து பெட் ஸ்லிப் ஓப்பன் ஆயிரும். இதில் நான் லாஸ்ட் டைம் பெட் ஸ்லிப் இருக்கும். ஸோ இப்போ W2ங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணனா ஈவெண்ட் பிளாக்டுன்னு வருது, என்னன்னு தெரியல. ஸோ நம்ம வேறு பெட் கூட ஓப்பன் பண்ணிக்கலாம். கரேபியன் பிரீமியர் லீக்லேயே இன்றைக்கி ஒரு மேட்ச் இருக்குது, பார்படோஸ் ராயல்ஸ் விசஸ் எஸ்டி லூசியா கிங்ஸ். அதுவும் க்ளோஸில் இருக்குது, அது என்னன்னு தெரியல. ஸோ நான் நாளைக்கான மேட்ச்சுக்கே சொல்கிறேன். ட்ரிபாங்கோக் நைட் ரைடர்ஸ் விசஸ் எஸ்டி கிட்ஸ் அண்ட் நியூஸ் பேட்ரியாட்ஸ். அதில் வந்து நான் ட்ரிபாங்கோக் நைட் ரைடர்ஸ் W1 கிளிக் பண்ணேன்னா எனக்கு கீழே பெட் ஸ்லிப் ஓப்பன் ஆயிரும். என்கிட்ட இது நான் அமௌண்ட் லோட் பண்ணி உங்களுக்கு ஷோ பண்ணக்கூடாது கைட்லைன்ஸ் படி, அதனால தான் நான் சும்மா ஷோ பண்ணுறேன். இப்போ இதில் உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் பெட் பண்ணுமோ அந்த அமௌண்ட்டை அடிச்சிருங்க. நான் எக்ஸாம்பிளுக்கு ஒரு 200 அடிக்கிறேன், 2000 அடிச்சுட்டு பிளேஸ் பெட்டுன்னு கொடுத்தனா உங்களோட பெட் வந்து பிளேஸ் ஆயிரும். அதை நீங்கள் செக் பண்ணுறதும் கோ டு பெட் ஸ்லிப் ஆப்ஷன் இதை கொடுத்து செக் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா பிளேஸ் பெட் கொடுத்தோடனே இதுலேயே உங்களுக்கு ஷோ ஆயிரும் உங்களோட பெட்ஸ்லாம் பிளேஸ் ஆயிருச்சா இல்லையான்னு. ஸோ ரொம்பவே சிம்பிளான ஆப்ஷன்ஸாக தான் இருக்கும், நீங்கள் அது மூலியமாகவே செக் பண்ணிக்கலாம். இதில் வேறு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. நீங்கள் ஸ்போர்ட்ஸில் தான் பெட் பண்ணணும்னு இல்லை, நிறைய பேருக்கு தெரிஞ்ச அவியேட்டர் கேம்ஸும் இதில் அவைலபிளாக இருக்குது, கசினோ அவைலபிளாக இருக்குது. ஸோ உங்களோட பெட்ஸ் எல்லாம் நீங்கள் ப்ளேஸ் பண்ணதெல்லாம் எங்கே பார்த்துக்கலாம்னு பார்த்தீங்கன்னா பெட் ஹிஸ்ட்ரி, அந்த ஐக்கான் சொன்னால அந்த ஐக்கானை கிளிக் பண்ணி பெட் ஹிஸ்ட்ரியில் பார்த்துக்கலாம். வித்ரா ஃபண்ட்ஸ், டெபாசிட், மெசேஜ், கஸ்டமர் கேர் சப்போர்ட் 24/7 இருக்கும். இதில் லைவ் கஸ்டமர் கேர் சப்போர்ட் எல்லா ஆப்ஷனுமே இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு அப்ளிகேஷனாக டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். இங்கேயே கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஆண்ட்ராய்டுக்கும் இருக்குது, iOSக்கும் இருக்குது, ஆப்பிளுக்கும் அவைலபிளாக இருக்குது. ஸோ நம்ம டெலிகிராமில் ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சி